ஆண்டவர் நமக்கு மன்னித்து அற்புதங்களை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. அப்ப ரொம்ப முக்கியம் ஒப்புரவாகணும், சமாதானமா இருக்கணும் எல்லா மக்களோட. சில மக்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க, சமாதானமே ஆக மாட்டாங்க. பரவாயில்ல, நீங்க சண்டை போடாதீங்க, நீங்க சான்ஸ் கிடைச்சா சமாதானமா இருங்க, இல்ல ஏதாவது நல்லது கெட்டது போய் அவங்களுக்கு ஏதாவது முடிஞ்ச நன்மையை செய்யுங்க. அவங்க நல்லது கெட்டது அவங்க ஒரு கல்யாணமா ஒரு ஏதோ நல்லது நடந்தா போங்க, ஜம்முன்னு கலந்துட்டு சாப்பிட்டு தெம்ப கை கொடுத்துட்டு வாங்க. அல்லேலூயா. ஆக மொத்தல நாம ஏதாவது வகையில ஒப்புரவு ஆக வேண்டும், சமாதானமா இருக்க வேண்டும். ஒருவர் இடத்திலும் நாம சண்டை போடக்கூடாது. காரணமே இல்லாத சிலர் தூஷிப்பான், சிலர் தூஷிக்க விட்டுருவான் பிசாசு. ஆனா நாம சமாதானமா இருக்கிறோம். கர்த்தரை அறியாத மக்களையும் நாம் நேசிக்க வேண்டும், அவர்களிடத்துல நாம் சமாதானமா இருக்க வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்களுக்கு நம்மாலான நன்மைகளை செய்ய வேண்டும், ஒப்புரவா இருக்க வேண்டும். அப்படி செய்யும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, நமக்கு ஆண்டவர் மன்னித்தது போல நாம அவர்களுக்கு மன்னிக்கிற பொழுது கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்பார், அற்புதங்களை செய்வார். சில ஜெபத்துக்கு பதில் வராததுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கக்கூடும். அதற்கு நாம வழி விடாதபடி நாம் எல்லோரிடத்திலும் பட்சமா இருக்கணும். அதனால தான் எழுதின, எல்லோருக்கும் இயேசு தேவப்பா, அவர் எல்லாம் வல்ல தேவன் தானப்பா, பட்சமாயிருப்போம், பரிசுத்த வழி நடப்போம், பாதைகள் எல்லாம் செவ்வையாக்குவார். எல்லோருக்கும் இயேசு தேவப்பா, அவர் எல்லாம் வல்ல தேவன் தானப்பா.